உங்களுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கணுமா? நீண்ட ஆயுள் வேணுமா? 100 வயசு வரைக்கும் உயிர் வாழணுமா? என்ன செய்யலாம்? ஜெல்லி ஃபிஷ் அப்படின்ற ஒரு உயிரினத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு மரணம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுக்கு இயற்கையாக மரணம்ன்றது வரப்போகிறதே கிடையாது. ஏதாவது ஒரு நபர் கொன்னா தான் அதால் சாக முடியும். ஜெல்லி ஃபிஷ் அப்படி என்ன பண்ணுது? அதனால மரணத்தை அது ஜெயிச்சிடுச்சு. எதனால் அதுக்கு முதுமைன்றதே வரது கிடையாது? அதை நம்மளாலையும் செய்ய முடியுமா? ஜெல்லி ஃபிஷ் மட்டும் கிடையாது, இயற்கையில் பல உயிரினங்கள் இருக்குது. இந்த உயிரினங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மரணத்தை ஜெயிச்சிடுச்சு, இல்லை இந்த முதுமையிலிருந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை நம்மளாலையும் செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சியை பற்றி பேசுகிற ஒரு புத்தகம் தான் ஜெல்லி ஃபிஷ் ஏஜஸ் பேக்வேர்ட் அப்படின்ற ஒரு புத்தகம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். நம்ம இளமையாக இருக்கிறதுக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கும் என்னெல்லாம் செய்யலான்றதை இயற்கையில் கேட்டு அதிலிருந்து நமக்கு பதிலை சொல்கிற ஒரு புத்தகம். இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நிதானமாக வாழ்கிறதும் ஆரோக்கியமான பழக்கங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதும் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பேசியிருக்கு. அது நம்மளோட ஆயுட்காலத்தை நீட்டிச்சு கொடுக்கும் அப்படின்றதையும் பேசியிருக்கு. ஆனால் தான் என்ன தான் நீங்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் மனிதர்கள். நமக்கு எப்போ வேணால் எப்படிப்பட்ட எதிர்பாராத நிகழ்வு வேணால் நடக்கலாம். ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரியஸ் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும். இப்படி ஒரு நிகழ்வு நடந்துடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்மளோட ஆரோக்கியம் மட்டும்தான் பாதிக்கப்படுது அப்படின்றது கிடையாது. அங்கே ஆரோக்கியத்தோடு சேர்ந்து நம்மளோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்தும் பாதிக்கப்படுது. நம்ம வச்சுக்கிட்டு இருக்க மொத்த பணத்தையும் ஒரே நிமிடத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலால் எடுத்துக்க முடியும். அதை தாண்டி நம்மளை கடன்காரனாக கூட ஆக்க முடியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நம்ம கவலைப்படுவோமா, இல்லை நம்ம பேங்க்கை பற்றி நம்ம கவலைப்படுவோமா? இப்படி யோசிக்கிறது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் அதற்கான திட்டத்தை நம்ம கட்டாயம் தீட்டியே ஆகணும். இங்கே தான் நமக்கு ஒரு பதில் கிடைக்குது. அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ இருக்கோ இப்படிப்பட்ட கவலை உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ரொம்ப காஸ்ட்லியான வீண் செலவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மாதம் வெறும் 400லேருந்து 500 ரூபாய் செலுத்துறது மூலமாக உங்களால் சில லட்சங்கள் கோடி வரைக்கும் கூட ஒரு ஹெல்த் கவரேஜ்ன்றதை எடுத்துக்க முடியும். மாதம் கட்டக்கூடிய இந்த சிறிய தொகை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிம்மதியாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும். இதை நான் பணம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் கற்றுக்கிட்டேன். ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கான லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அங்கே பல நல்ல இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு சூட் ஆகிறத உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆன்லைனில் வாங்குறது மூலமாக 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு இதை விட நல்ல தருணம் இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான GSTயை 0 ஆக்கியிருக்காங்க. எமர்ஜென்சி வரட்டும்னு காத்துக்கிட்டு இல்லாமல் உடனடியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குங்க. அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். முதல்ல நமக்கு ஏன் வயதாகுது? அதாவது காலம் போக போக நமக்கு ஏன் உடம்புல நிறைய பிரச்சனை வருது? நம்மளால் ஏன் 20 வயதில் இருந்தால் மாதிரியே 70 வயசில் இருக்க முடியல? இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நான் 20 வயதில் எப்படி வலிமையாக இருந்தனோ அதே மாதிரி 70 வயதுலையும் இருக்கிறது எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் ஏன் 70 வயதில் 20 வயது மாதிரி இருக்க முடியல? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம ஒரு உதாரணத்தை வச்சு பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே விட்டில் பூச்சி அப்படின்றது ஒன்று தெரியும். அது நெருப்பை பார்த்தா ஈர்க்கப்படும், நெருப்பை நோக்கி போகும். வெளிச்சமாக இருக்கேன்னு அதை நோக்கி போகும். ஆனால் நெருப்பு பக்கத்தில் போனோன்னு தான் அதுக்கு தெரியும் இந்த நெருப்பு நம்மளை சுட்டு கொல்ல போகுது அப்படின்னு. இல்லை இன்னும் எளிமையான ஒரு உதாரணம் வேணும்னா, நம்ம எல்லாருமே ஹோட்டலில் ஈ பிடிக்கிற மிஷினை பார்த்துருப்போம். அதில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த அந்த விளக்கை பார்த்தோன்னே அது பக்கத்தில் போகும். அது பக்கத்தில் போனோன்னு தான் அதுக்கு தெரியும் அதை சுற்றி ஒரு இரும்பு வேலி மாதிரி இருக்குது, அதில் கரண்ட் போய்கிட்டு இருக்குன்னு. அதில் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த செத்து போகிறதையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் சில செயல்களை செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை செய்யும் போது அதிலிருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட் தான் நம்மளோட ஏஜிங் அப்படின்றது. நம்ம எல்லார் உடம்புலையும் ஜீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜீனுக்கு சில வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை கட்டாயம் செஞ்சே ஆகணும். அப்படி அது செய்யக்கூடிய வேலை அதற்கு எதிராகவே போய் முடிஞ்சால் அதை நம்ம ஆன்டோகானிஸ்டிக் ஃபைலோட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஃபைலோட்ரஃபினா ஜீன் செய்யக்கூடிய ஒரு வேலை, ஆன்டோகானிஸ்டிக்னா அதற்கு எதிராகவே அது போய் முடிகிறது. நம்ம உடம்பும் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த விட்டில் பூச்சி நெருப்பை நோக்கி போகுதோ அந்த மாதிரி சில வேலைகளை செய்யும். விட்டில் பூச்சிக்கிட்ட போய் நெருப்பை நோக்கி போகாதன்னு சொன்னால் அதால் போகாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்ம உடம்பும் சில வேலையை செஞ்சே ஆகணும். அப்படி அந்த வேலையை செய்யும் போது அது காலப்போக்கில் அதற்கு எதிராகவே போய் முடிகிறது தான் ஆன்டோகானிஸ்டிக் ஃபைலோட்ரஃபின்னு சொல்லுவோம். இதனால தான் நமக்கு ஏஜிங் அப்படின்றது வருது. ஒரு உதாரணத்துக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். இன்ஃப்ளமேஷன்னா என்ன?
ஒரு 20 வயது பையனுக்கு கையில் ஒரு வெட்டுக்காயம் பட்டுருச்சு. அதில் ஒரு பாக்டீரியாவும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பாக்டீரியா பரவிக்கிட்டு இருக்கு. உடனடியாக அவனோட உடம்பு என்ன செய்யும்? இம்யூன் சிஸ்டமை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கும். இம்யூன் சிஸ்டம் அங்கே போய் சண்டை போட்டு அந்த பாக்டீரியாவை கொல்லும். நமக்குள்ளே ஒரு வைரஸ் போய் ஒரு ஜுரம் வந்தாலும் இதே தான். உடனடியாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதற்கு எதிராக சண்டை போட்டு நம்மளோட உயிரை காப்பாற்றும். 20 வயதில் இந்த இம்யூன் சிஸ்டம் நம்மளோட உயிரை காப்பாற்றுது. ஆனால் 70 வயதில் என்ன செய்யுதுன்னு பாருங்கள். 70 வயதில் ஒரு நோய் வருதோ வரலையோ இதே இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புக்கு எதிராகவே சண்டை போட ஆரம்பிச்சிடுது. நம்ம உடம்புக்கு எதிராகவே சண்டை போட்டு நமக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனையை கொண்டு வருது. அதுவே நமக்கு ஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதுவே நம்மளை வலுவிழந்த ஒரு நபராக மாற்றுது. அதனால தான் வயதான காலத்தில் ரொம்ப வலுவிழந்திருக்கும், அடிக்கடி நோய் வருது, மரணித்தும் போகிறோம். இயற்கையை கொஞ்சம் ஒத்து கவனிச்சா இயற்கைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை. அது என்ன தெரியுமா? என்னோட ஜீனை நான் பரப்பணும் அப்படின்றது தான் தேவை. நான் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் தேவை. நான் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த எவல்யூஷனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது. என்னோட ஜீனை நான் பரப்பிக்கிட்டே இருக்கணும். நான் அதை பரப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் இறந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த இயற்கைக்கு 2 ஆப்ஷனை கொடுக்குறேன். ஒன்று, நான் என்னோடய உயிரை பரப்ப மாட்டேன், ஆனால் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறேன். இல்லைண்ணா, நான் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போகிறேன், ஆனால் வாழ்கிற அந்த காலத்தில் என்னோடய உயிரை பரப்பிக்கிட்டே இருப்பேன், நிறைய பிரதி என்னோடதை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கை 2 பேரில் யாரை சூஸ் பண்ணோம்? 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். அதாவது நீ கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னோட ஜீனை நீ பரப்பணும் அப்படின்னு தான் அது எனக்கு சொல்லுது. இந்த உலகம், இயற்கை அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் 20 வயதுலேயும் இந்த 20லேருந்து 30 வயதில் ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த இயற்கை கொடுத்துருச்சு. அதுக்குள்ளே நீ ரீப்ரொடியூஸ் நல்லா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படி அந்த வயதில் நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எவ்வளவு சக்தி அது எனக்கு கொடுத்ததோ அதே விஷயங்கள் என்னோடய காலப்போக்கில் எனக்கு பிரச்சனையாக போய் முடியுது. இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி தான். ஆரம்ப காலத்தில் நல்லது நடக்குது அப்படின்றதுக்காக ஒன்று செஞ்சோன்னா நீண்ட காலத்தில் பிரச்சனையாக போய் முடியும். நீண்ட காலத்துக்கு ஒரு முடிவெடுத்தோன்னா உடனடியாக அது நல்லதை நமக்கு கொடுக்காது. அதே போல தான் இந்த உடல் ரீதியான ஆரோக்கியமும். இளமை காலத்தில் முழு சக்தியோட ரொம்ப பலமாக இருக்கணுன்றதுக்காக இந்த இயற்கை நம்ம உடம்புக்குள்ளே சில விஷயங்களை கொடுத்துது, சில கேரக்டரிஸ்டிக்கை கொடுத்துச்சு. அது எல்லாமே காலம் போக போக பிரச்சனையாக போய் முடியுது. அதை தான் நம்ம ஆன்டோகானிஸ்டிக் ஃபைலோட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு இன்ஜினியர், உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்கிறேன், ஒரு ரேஸுக்காக ஒரு காரை வடிவமைங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த காரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நீடித்து இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை டிசைன் பண்ணுவீங்களா? இல்லை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இன்ஜின் நல்லா செயல்பட்டாலே போகிறோம், ஆனால் முழு சக்தியோட முழு வேகத்தோட கார் போகணும், அதற்கப்புறம் இன்ஜின் ஒர்க்கே ஆகலைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவெடுப்பீங்களா? ரேஸ் அரை மணி நேரம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் புத்திசாலியாக என்ன முடிவெடுப்பீங்க? அரை மணி நேரம் 1 மணி நேரம் காரு முழு வேகத்தில் போகணும், அதுக்கப்புறம் நிறைய பழுது ஏற்பட்டாலும் பிரச்சனை கிடையாது, அடுத்த ரேஸுக்கு நம்ம காரை மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இயற்கையும் அப்படி தான். அதோட குறிக்கோள் நீ ரொம்ப நேரத்துக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இருக்கிற நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவில் நம்மளை வடிவமைச்சிருக்கு. அப்போ இங்கே நான் எப்பவும் இளமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடாது. நீண்ட நாளுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத கேட்கக்கூடாது. இன்னும் தெளிவாக இந்த கேள்வியை எப்படி கேட்கணும்னா, என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமை, இந்த பரிணாம வளர்ச்சி எனக்கு கொடுத்த ஒரு ப்ரோக்ராமை எப்படி நான் சிறப்பாக கையாளுறது, எப்படி அதை எஃபெக்டிவாக பயன்படுத்துறது, எப்படி இந்த ப்ரோக்ராமை நான் பயன்படுத்தினா என்னால் நீண்ட நாளுக்கு பலம் வாய்ந்த மனிதனாகவும் நீண்ட நாளுக்கு உயிரோடையும் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கணும். இந்த கேள்விக்கான பதிலை ரொம்பலாம் தேட தேவையில்லை. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பல மிருகங்கள் இந்த ப்ரோக்ராமை ஆல்ரெடி ஹேக் பண்ணிடுச்சு. அதால் நீண்ட நாளுக்கு இளமையில் இருக்கிற மாதிரியே பலத்தோடு இருக்க முடியுது, நீண்ட நாளுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியுது. அப்போ அந்த மிருகங்களை நம்ம படித்து பார்த்தாலே நம்மளும் இந்த ப்ரோக்ராமை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுன்றதை கண்டுபிடிச்சிக்க முடியும். என்றைக்காவது ஒரு நாள் யானைகளுக்கு ஏன் கேன்சர் வரல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? மனிதனை விட யானைக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு 100 மடங்கு அதிகம். ஆனால் மனிதனை விட ரொம்ப 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 கம்மியாக தான் யானைக்கு கேன்சர் வந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கேன்சர் ஏன் வருது அப்படின்ற கேள்வியை கேட்கணும். கேன்சர் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம எல்லாரோட உடம்புலையும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது. அந்த ஜெராக்ஸ் மிஷினில் எப்போயாவது பழுது ஏற்பட்டதுன்னா அது தப்பான ஜெராக்ஸை எடுக்கும். அந்த ஜெராக்ஸை தான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாரோட உடம்புலையும் செல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது தொடர்ந்து தன்னைத்தானே பிரதி எடுத்துக்கிட்டே போகணும். இப்படி தொடர்ந்து அந்த செல் பெருகும் போது தான் நம்ம வளர்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரு கட்டத்தில் இறந்து போயிடும். அப்படி இறந்து போனால் அந்த இடத்துல புது செல் வரணும். அதுக்கும் செல்லோட பிரதி தான் காரணம். இப்போ ஒரு செல்லை பிரதி எடுக்கணும்னா அந்த செல் பிரதி எடுத்ததுக்கப்புறம் என்ன வேலை செய்யணும்,
அது திரும்ப எப்படி பிரதி எடுக்கணும், எவ்வளவு வேகமாக பிரதி எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏன்றது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஎன்ஏல ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு மியூட்டேஷன் நடக்கும்போது செல்லோட பிரதி தப்பான பிரதியாக வருது. அந்த செல் பிரதி எடுத்ததுக்கப்புறம் புது செல் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாமல் விடுது. அது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் அது பிரதி எடுக்க போகிற வேகத்தை ரொம்ப அதிகமாக்கிக்குது. ஒரு செல் இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு செல்லை தான் பிரதி எடுக்கணும் அப்படின்ற உத்தரவை டிஎன்ஏ கொடுக்கும். ஆனால் மியூட்டேஷன் நடந்ததுக்கப்புறம் வரக்கூடிய செல்லுக்கு அந்த உத்தரவு போய் சேர்றது கிடையாது. அது நினச்ச வேகத்துக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பிரதிகளை எடுக்குது. அதை தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு மேத்தமெட்டிக்கலாக ப்ராபபிலிட்டியை போட்டு ஒரு கணக்கு பண்ணோன்னா எப்படி கேன்சர் வருது, யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் பழுது ஏற்படுறது தான் கேன்சர் அப்படின்னா, கேன்சர் வரத்துக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கும், எதை பொறுத்து வாய்ப்பு மாறும்? இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன். என் கடையில் ஒரே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் தான் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஜெராக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய ஜெராக்ஸ் தப்பாக வரத்துக்கு வாய்ப்பு எவ்வளோ? ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் என்கிட்ட இப்போ 1000 ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது. ஒவ்வொரு ஜெராக்ஸ் மிஷின்லேயும் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் காப்பி எடுக்க போகிறேன். அப்போ நான் ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய காப்பின்றது ரொம்ப அதிகம். அதில் ஒரு காப்பி தப்பாக போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு காப்பி தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரே ஒரு ஜெராக்ஸ் தான் எடுக்க போகிறோன்னா அது சரியாக வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்போது நம்ம உடம்புல நிறைய செல் இருக்குதுன்னு வச்சுப்போம். நிறைய செல் இருந்தால் அதில் ஒரு செல் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் நான் நீண்ட நாளுக்கு உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். நீண்ட நாளுக்கு உயிர் வாழ்கிறேன்னா நீண்ட நாளுக்கு நான் பிரதி எடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். அப்போ அதில் ஒரு பிரதி தப்பாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போது யானையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமான செல் கொண்டது தான் யானை. மனிதன் அளவுக்கு நீண்ட காலத்துக்கு அதுவும் உயிர் வாழுது, 60-70 வயசு வரைக்கும். 100 மனிதனில் ஒரு மனிதனுக்கு கேன்சர் வருதுன்னு வச்சுப்போம். 100 மனிதனில் ஒரு மனிதனுக்கு கேன்சர் வருதுன்னா ஒவ்வொரு யானையும் 100 மனிதனுக்கு சமம்னா அது எல்லாத்துக்குமே ஒரு தடவையாவது கேன்சர் வரணும். அப்போ யானைகள் எல்லாத்துக்குமே கேன்சர் அப்படின்றது இருக்கணும். ஆனால் மனிதனுக்கு எவ்வளவு கேன்சர் வருது தெரியுமா? சாகிற மனிதர்களில் 11-25% கேன்சரால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. சாகிற யானையில் வெறும் 5% யானைகள் தான் கேன்சரால் இறக்குது. அப்போ யானைகளுக்கு ஏன் கேன்சர் வரதில்லை, கேன்சரால் ஏன் யானை சாகிறதில்ல? அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. யானைக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ஜீன் இருக்குது. அந்த ஜீனை P53 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீனோட வேலை என்ன தெரியுமா? எப்பெல்லாம் அது ஒரு செல்லை சந்தேகப்படுதோ அந்த செல்லுக்குள்ளே ஒரு டைமர் வச்சிடும். அந்த டைமர் ஒரே ஒரு விஷயத்தை அந்த செல்லுக்கு சொல்லும். நீ இப்போது உன்னை சரிப்படுத்திக்கணும். சரிப்படுத்திக்கலைன்னா அடுத்த சில நொடிகளில் நீ வெடித்து இறந்துட போகிற அப்படின்றத சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு டைம் பாம் மாதிரி. ஒவ்வொரு நாளும் யானை தப்பான ஜெராக்ஸ் எடுத்தாலும் அந்த ஜெராக்ஸை உடனடியாக கிழிச்சு போட்டுரும். அதால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அந்த வேலையை தான் அப்போப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம்டு செல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் தப்பான காப்பி எடுத்தால் இந்த P53 ஜீன் உடனடியாக அந்த செல்லை அழிச்சிடும். இப்படி தொடர்ந்து தப்பான காப்பி வர எல்லா செல்லையும் அந்த யானை அழிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த P53 ஜீன் நம்ம உடம்புலையும் இருக்கான்னு பார்த்தா 2 இருக்குது. ஒன்று நம்ம அப்பா கிட்டேருந்து, இன்னொன்று நம்ம அம்மா கிட்டேருந்து நமக்கு வந்திருக்கு. ஆனால் யானைக்கு இதே P53 20 ஜீன் இருக்குது. அதனால தான் நம்மளை விட எஃபிஷியண்ட்டாக அதால் அந்த வேலையை செய்ய முடியுது. ஆனால் இருந்தாலும் நமக்கும் 2 இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் கொண்டு கேன்சரே வராமல் வாழக்கூடிய உயிரினத்தில் யானை மட்டும் கிடையாது. இன்னொரு உயிரினம் இருக்குது, அதுதான் திமிங்கலம். இந்த திமிங்கலமும் ரொம்ப பெருசு, ரொம்ப நாள் உயிர் வாழும். கிட்டத்தட்ட 200 வயது வரைக்கும் கூட அதால் உயிர் வாழ முடியுது. அப்படிப்பட்ட திமிங்கலத்துக்கும் ஏன் கேன்சர் வரது கிடையாது? அதுக்கும் P53 ஜீன் தான் காரணமானு பார்த்தா அதுதான் கிடையாது. எப்படி யானை அதுக்குள்ளே வரக்கூடிய தப்பான செல்லை அடித்து கொள்ளுதோ, ஒரு ஆர்மி மேன் மாதிரி, ஒரு சோல்ஜர் மாதிரி அந்த வேலையை செய்தோ, இங்கே இந்த திமிங்கலம் அப்படியே வேறு விதத்தில் அந்த வேலையை செய்யுது. அது ஒரு நல்ல மெக்கானிக் மாதிரி வேலை செய்யுது. அது உடம்புல இருக்கக்கூடிய செல் எல்லாம் எப்போல்லாம் தப்பான காப்பி எடுக்குதோ அந்த செல்லை சாகடிக்காமல் அந்த செல்லை பழுது பார்த்து நல்ல செல்லாக மாற்றுது இந்த திமிங்கலத்தில் இருக்கிற மெக்கானிசம். இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானிகள் இது ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு யானையால் எப்படி அதுக்குள்ளே வரக்கூடிய கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய செல்லை உடனடியாக அழிக்க முடியுது? எப்படி திமிங்கலத்தால் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய செல்லை உடனடியாக ரிப்பேர் பண்ண முடியுது? இது ரெண்டுத்துக்கும் என்ன மெக்கானிசம் காரணன்றதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
கூடிய சீக்கிரம் மனிதர்களுக்கும் இது கிடைக்க போகுது. மனிதனாலையும் இதை செய்ய முடிய போகுது. இயற்கை நமக்கு கொடூரமான வியாதியை கொடுத்துருந்தாலும் அந்த வியாதியை சரி பண்ணுறதுக்கான பதிலையும் இயற்கையே கொடுத்துருக்கு. அதை இன்றைக்கி விஞ்ஞானிகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இதற்கான பதில் நமக்கு கிடைக்க தான் போகுது. எல்லார் கையிலையும் அதற்கான மருந்தும் கிடைக்க போகுது. அது கண்டிப்பாக நம்மளை நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட இளமையாக வாழ வைக்க போகுது. இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த கேன்சர் அப்போ விஞ்ஞானிகளாலையும் மருத்துவர்களால் மட்டும்தான் குணப்படுத்த முடியுமா, நம்ம எதுவுமே செஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன்சர் செல் வரத்துக்கான வாய்ப்புன்றது எல்லாருக்கும் இருக்குது. அது வந்துச்சுன்னா விஞ்ஞானிகளாலையும் மருத்துவர்களால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆனால் இது வரத்துக்கான வாய்ப்பை ப்ராபபிலிட்டியை நம்மளால் குறைக்க முடியும். ஜெராக்ஸ் கடையில் புதுசாக ஒரு சின்ன பையனை வேலைக்கு போட்டிங்கன்னா தப்பான ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். நல்ல ஜெராக்ஸ் எடுக்க தெரிஞ்ச நபரை போட்டிங்கன்னா அவரும் தப்பான ஜெராக்ஸ் எடுக்க போகிறாரு, ஆனால் ரொம்ப 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 கம்மியாக தான் எடுப்பார். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே சின்ன பசங்களை விடாமல் கொஞ்சம் முதிர்ச்சியான அறிவு மிகுந்த நபர்களை விடணும். அப்படிப்பட்ட அறிவு நிறைந்த முதிர்ச்சியான மனிதர்கள் நம்ம உடம்புக்குள்ளே யார் அனுப்ப முடியும்னு பார்த்தா, நல்ல உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், நல்ல உணவு முறை, தேவையில்லாமல் ஆர்டிஃபிஷியலாக உருவான பல விஷயங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாலும் இது இயற்கையாக கிடைக்குதா அப்படின்றத பார்த்தாகணும். முக்கியமாக நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பக்கூடிய, உடம்புக்கு மேலே போடக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே இயற்கையாக கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செயற்கையாக கிடைக்குதுன்னா அதில் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தவிர்க்கவும் செய்யலாம். இல்லை ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கடையில் வாங்கினாலும் அது பேக்கேஜில் வந்ததுன்னா அதோட இன்க்ரீடியன்ட், அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து அது கேன்சர் உண்டாக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேட்டாலே அதுவே சொல்லும். அந்த விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாகும். பட் ஸ்டில் வந்ததுன்னா அதை குணப்படுத்துறதுக்கான சொல்யூஷனும் கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே விசித்திரமான ஒரு உயிரை உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு எலி மாதிரி இருக்கும். பல்லு 2 வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கு கண் இருக்கா இல்லையானே தெரியாது. அதோட கண்ணை அதால் பயன்படுத்தவே முடியாது. மேலே பெருசாக முடிகள் இருக்காது. பார்க்குறதுக்கு இதை விட அருவருப்பாக ஒரு உயிரை உங்களால் பார்த்துடவே முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த உயிரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, இதெல்லாம் ஒரு 2 நாள் உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வீக்காக இருக்குது, ஏதாவது ஒரு உயிர் இதை பிடிச்சி கண்டிப்பாக சாப்பிட்றோம், இது உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த எலி தான் இருக்கிறதுலே அதிக நாள் உயிர் வாழக்கூடிய எலி. அதோட பேர் தான் நேக்கட் மோல் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேக்கடாக இருக்குமா, மேலே முடி இல்லாமல் பார்க்குறதுக்கு வெறும் தோலோட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அருவருப்பான எலி அது. அந்த எலி எவ்வளோ நாள் உயிர் வாழும் தெரியுமா? 30 வருஷம். நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய எலிலாம் எவ்வளோ நாள் உயிர் வாழும் தெரியுமா? 2லேருந்து 3 வருஷம் வாழ்ந்தாலே பெரிய விஷயம். இந்த எலிகளுக்கு மட்டும் அப்படி சிறப்பாக என்ன இருக்குது? எதனால இந்த எலியால் மற்ற எலியை விட இவ்வளவு நாள் அதிகமாக உயிர் வாழ முடிஞ்சுது? அது அதிக நாள் உயிர் வாழ்கிறதுலாம் இருக்கட்டும், உங்களில் பல பேர் 100 வயசு வரைக்கும் உயிர் வாழணும்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு 70 வயசுக்கு மேலே நம்ம உயிர் வாழ்கிறது எல்லாமே ரொம்ப கடினமான விஷயமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய வலியை நான் தாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறனால தான். ஆனால் இந்த எலியோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இதுக்கு வலிகளே கிடையாது. ஒரு 5 வயசு எலியை எடுத்துக்கிறீங்க, 25 வயசு எலியை எடுத்துக்கிறீங்க. இந்த 2 எலியும் ஒரே மாதிரி செயல்படும், ஒரே வேகத்தில் ஓடும், ஒரே மாதிரி தாவ முடியும். இதை மனிதனுக்கு அப்படியே மாற்றணும்னா ஒரு 25 வயசு மனிதனை எடுத்துக்கிறீங்க, 70 வயது மனிதனை எடுத்துக்கிறீங்க. 2 பேரும் ஒரே மாதிரி சாப்பிட முடியுது, ஒரே மாதிரி ஓட முடியுது, ஒரே மாதிரி விளையாட முடியுது, ஒரே மாதிரி தாவ முடியுது. அவங்க 2 பேருக்கும் இம்யூன் சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்குது. எந்த தண்ணியை வேணாலும் குடிக்கலாம், எதை வேணாலும் சாப்பிட்லாம். 2 பேருமே ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 100 வயசு வரைக்கும் மனுஷன் 22 வயசில் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்க போகிறான். 100 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் தூங்குவான், காலையில் எந்திரிக்க மாட்டான். அவனுக்கு எந்த ஒரு வலியும் வந்திருக்காது, எந்த ஒரு நோயும் வந்திருக்காது. 22 வயசுலேருந்து அப்படியே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னே தெரியாது, அவன் அப்படியே தூங்கிடுவான். அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதானே நமக்கெல்லாம் ட்ரீம் லைஃப். அந்த வாழ்க்கையை இந்த எலி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு 5 வயசில் எப்படி அதோட பீக்கை தொடுதோ அப்படியே 30 வரைக்கும் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடும். ஏன் செத்துச்சு, எதுக்கு செத்துச்சுன்னெலாம் தெரியாது. உடம்பை எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு பெருசாக எந்த ஒரு நோயும் இருக்காது. இப்படி எப்படி அந்த எலியால் வாழ முடியும்? அதுக்குள்ளே இயற்கை அப்படிப்பட்ட என்ன விஷயத்தை வச்சுருக்கு? ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் கிடையாது, பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் காரணம், இந்த எலிகளுக்கு கேன்சர் வரதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசன்ட் ஸ்டடியில் தான் இதுக்கு ரொம்ப 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 ரேராக கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த எலிகளுக்கு கேன்சர் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த எலிகளுக்கு கேன்சரே வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு முக்கியமான காரணம் ஹைலரோனிக் ஆசிட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட மாய்ஸ்சரைசர்லாம் இருக்கும். அந்த ஆசிட் அதோட ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கான். உடனடியாக நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த மாய்ஸ்சரைசரை வாங்கி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வராதுன்றது கிடையாது. நம்ம முகத்தில் போட்டுக்கிறது வேறு, செல்லை சுற்றி அது இயற்கையாக அமைகிறதுன்றது வேறு.
இப்படி செல்லை சுற்றி இந்த ஆசிட் அமைஞ்சதுனால அந்த செல்லால் நினச்சா கூட வேகமாக பிரதி எடுக்கவே முடியாது. அதற்குன்னு ஒரு நேரம் வேணும். இயற்கையாகவே இப்படிப்பட்ட தன்மை அமைஞ்சதுனால அதுக்கு கேன்சர்ன்றது வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம், இது கண்டமேனிக்கு சாப்பிட்றதுலாம் கிடையாது. இதோட சாப்பாடுன்றது ரொம்ப 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 கம்மி. அதாவது மெட்டபாலிசம் ரேட் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. அதை விட ரொம்ப முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வரது கிடையாது. ஆக்சுவலாக எடுத்து பார்த்தா இந்த எலிக்கு தான் அதிகமான இன்ஃப்ளமேஷன் வரணும். ஏன்னா எப்போவுமே மண்ணுக்குள்ளே தோண்டி உள்ளே இருக்குது, பல எலிகளோடு சேர்ந்து இருக்குது, நிறைய பாக்டீரியாஸ் அங்கே இருக்குது. அங்கே இதுக்கு தான் அதிகமான இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வரணும். ஆனால் இந்த இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்ஸை அது டேம் பண்ணி வச்சுருக்கு. அது உடம்பு நினச்ச மாதிரிலாம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறது கிடையாது, ஓவர் ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. என்ன தான் பாக்டீரியாவே இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக தான் அதை கையாளுது. இந்த 3 விஷயங்களை நம்மளால் நம்மளோட லைஃப்பில் பண்ண முடியுமா? நமக்கு ஹைலரோனிக் ஆசிட் மாதிரி செல்லை பாதுகாக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நமக்கும் அப்படிப்பட்ட விஷயம் இருக்குது. அதோட பேர் என்ன தெரியுமா? ஆன்டி ஆக்சிடென்ட். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் இதே எஃபெக்ட் கிடைக்கும். கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புன்றது குறையும். நான் முதல்ல யானை திமிங்கலம் சொன்ன மாதிரி உங்களாலேயும் கேன்சர் பிரதி எடுக்கிறத கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதில் இருக்குது? நீங்கள் சாப்பிடக்கூடிய காஃபியில் இருக்குது, நல்ல பழங்களில் இருக்குது, காய்கறிகளில் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகரிக்கும், கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு குறையும். மெட்டபாலிசம் ரேட்டை நம்மளாலையும் கம்மியாக வச்சுக்க முடியுமா? நம்மளாலையும் வச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எந்நேரமும் சாப்பிடக்கூடாது, கிடைக்கிற நேரத்திலலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விண்டோ வச்சுக்கணும். சாப்பிடாமல் இருக்கிற ஃபாஸ்டிங்க்கான ஒரு விண்டோ வச்சுருக்கணும். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி. நீங்கள் அதுக்காக ரொம்ப ஒரு ஹார்ஷாக ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் 7 மணிக்கு மேலே நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இது உங்களோட மெட்டபாலிசம் ரேட்டை ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கும். நம்மளால் நம்மளோட இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்த முடியுமா? நம்மளோட இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்குது. அது என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறது. ரொம்ப ஸ்லோவான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடிஞ்சதுன்னா அது நம்மளோட இன்ஃப்ளமேஷனை கட்டாயம் குறைக்கும். தேவையில்லாமல் உடம்புல கார்டிசால்ன்ற ஹார்மோனை நம்ம அதிகமாக சுரக்க வைக்கக்கூடாது. தேவையில்லாமல் அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்லை அதை விட சிம்பிளாக உங்களோட லைஃப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம். ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஆரோக்கியத்தையே அழித்து நம்ம ஓடுறோம் அப்படின்னா அது எதற்குமே பயனில்லாத விஷயம். உங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களை பண்ணுறதுனால 20 வயதில் எப்படி இருந்தோமோ அப்படியே 70 வயதில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் 70 வயதில் கட்டாயம் உங்களால் உங்களோட வேலையை செஞ்சுக்க முடியும். உங்களால் நடந்து ஒரு கடைக்கு போயிட்டு வர முடியும். உங்களால் அட்லீஸ்ட் நல்ல சாப்பாடை கொஞ்சமாவது சாப்பிட முடியும். 70 வயதில் படுத்த படுக்கையில் மெடிசினை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுன்ற கட்டாயம் கண்டிப்பாக வராது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்ணும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்ணும், கம்மியாக சாப்பிட்ணும், ஃபாஸ்டிங் விண்டோவை அதிகப்படுத்தணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும், ஸ்லோவான வாழ்க்கையை வாழணும். ஒருவேளை நீங்கள் ஆர்டிக் கடலில் கப்பலில் போயிட்டுருக்கப்போ இந்த டைட்டானிக் படத்தில் வர மாதிரி கப்பல் உடஞ்சி ஆழ்கடலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு நபரை பார்ப்பீங்க. அவருக்கு ஒரு 100-150 வயசு இருக்கும். அவர் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதாவது நடுத்தர வயதில் தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவார். சில நூற்றாண்டுகள் வாழ்ந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு நடுத்தர வயது அப்படின்றதே வருது. யோசிச்சு பாருங்களேன். ஆப்ரஹாம் லிங்கன் காலத்தில் பிறந்து 1ஆம் உலக போரை பார்த்து, இந்தியாவுக்கு சுதந்திரம் வரதை பார்த்து, 2ஆம் உலக போரை பார்த்துட்டு, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நான் அடல்ட்ஹுட்குள்ளே வந்துட்டேன், என்னை எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நபரை எப்படி பார்ப்பீங்க? அப்படிப்பட்ட நபர் தான் கிரீன்லேண்ட் ஷார்க். அதோட சாதாரண வயதே 400 கூட இருக்கலாம். ஒரு நாள் ஆராய்ச்சியாளர்கள் கையில் இந்த ஷார்க் கிடைக்குது. அதோட கண்ணை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதோட கண் ஒரு விசித்திரமான கண். என்ன தெரியுமா? அதோட கண் அது அம்மாவோட வயிற்றில் இருக்கும் போதே உருவாகிறது. அதற்கப்புறம் அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அந்த கண்ணை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அந்த கண் கார்பனால் ஆனது. இந்த உலகத்தில் எல்லாரோட கண்ணும் கார்பனால் ஆனது தான். ஆனால் அந்த ஒரு ஷார்க்கோட கண் மட்டும் ஒரு விதமான ஐசோடோப்பில் ஆனது. கார்பனோட இன்னொரு வகையால் ஆயிருக்கு. அதாவது கார்பன் 14 சொல்லக்கூடிய ஒரு ஐசோடோப் கார்பனோட இன்னொரு வகையால் ஆயிருக்கு. இந்த கார்பன் 14 அப்படின்றது இயற்கையாக அட்மாஸ்பியரில் கடலில் கிடையாது. இந்த ஐசோடோப் கடலில் இருந்த ஒரே தருணம் எப்போ தெரியுமா? 1950 நியூக்ளியர் பாமை கடலில் டெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த ஐசோடோப் அந்த கடலில் இருந்துச்சு. அப்போ இந்த சுறா மீன் 1950 அதோட அம்மாவோட வயிற்றில் இருந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீனுக்கே இவ்வளவு வயதுன்னா இந்த மாதிரி வளர்ந்த மீனுக்கு எவ்வளவு வயது இருக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 400 அப்படின்னு. ஷேக்ஸ்பியர் காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த மீன்லாம்.
இந்த மீனால் எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு வாழ முடியுது? அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. பல காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது ஆர்க்டிக் கடலில் வாழ்கிறதுனால தான். ஆர்க்டிக் கடலில் தண்ணி ரொம்ப ஒரு ஃப்ரீசிங் ஸ்டேட்டில் இருக்குது, ரொம்ப குளிர்ந்து போயிருக்கு. அந்த குளிர்ந்த நீரில் அதால் வேகமாக நீந்த முடியல. ரொம்ப 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 பொறுமையாக தான் அது நீந்தும். ரொம்ப பொறுமையாக தான் எல்லா வேலையும் செய்யும். ரொம்ப குளிர்ந்த நிலையிலேயே தான் எப்போவும் இருக்கும். இது ஒரு க்ரையோஜெனிக் ஸ்டேட்டில் அதோட உடம்பை ப்ரெசர்வ் பண்ணுது. அதோட மெட்டபாலிசமை ரொம்ப 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 கம்மியாக வச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சயின்டிஸ்ட் நமக்கும் இந்த க்ரையோஜெனிக்ஸை பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஸ்டடியை பண்ணுறாங்க. அதாவது ஒரு நபரை எடுத்து க்ரையோஜெனிக் ஸ்டேட்டில், க்ரையோஜெனிக் அப்படின்னா ரொம்ப 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 குளிர்ந்த ஒரு நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ராக்கெட்லாம் போகும்போது அதுலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ரொம்ப குளிர்ந்த சில பொருட்களை பயன்படுத்துவாங்க. அது கிட்டத்தட்ட -200°C கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை -273°C அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறாங்க. அதை அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோடைனமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு குளிர்ந்த நிலையில் மனிதனை ப்ரிசர்வ் பண்ணால் ஒரு கட்டத்தில் அவனை நம்மளால் உயிர்த்தலை வைக்க முடியும். 1000 வருஷம் கழித்து கூட உயிர்த்தலை வைக்க முடியுமா அப்படின்ற ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரொம்ப குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது நீண்ட நாள் உயிர் வாழ்வோமா அப்படின்ற ஒரு ஸ்டடியை சயின்டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு மீன் குளிர்ந்த நிலையில் ரொம்ப ஸ்லோ மெட்டபாலிசமில் இவ்வளோ நாள் உயிர் வாழுதுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்மளும் நம்மளோட மெட்டபாலிசமை கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். நம்மளோட மெட்டபாலிசம் ரேட்டை கம்மியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம், நல்ல உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த சுறா மீன்கள்கிட்ட இருந்து. அதுதான் குளிர்ந்த நிலையில் இருக்கிறது. நீங்கள் எந்நேரமும் சுடு தண்ணியில் குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்டீம் பாத் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. காலையில் உங்களால் முடிஞ்சால் குளிர்ந்த நீரில் குளிக்கணும். அதுக்காக தினமும் ஐஸ் பாத் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஆரோக்கியத்துக்கு அது பொருந்தி போகுமான்றது தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குளிர்ந்த இடத்துல தான் நீங்கள் தூங்கணும். ரொம்ப சூடாக இருக்கிற இடத்துல நீங்கள் தூங்கக்கூடாது. இது 2 விஷயத்தை பண்ணணும். எப்போ குளிர்ந்த இடத்துல தூங்குறீங்களோ உங்களுக்கு டீப் ஸ்லீப்ன்றது கிடைக்கும். இந்த டீப் ஸ்லீப் உங்கள் செல் தவறான காப்பி எடுக்கிறத குறைக்கும். அதாவது கேன்சர் வரதுக்கான வாய்ப்பை குறைக்கும். நீங்கள் நல்லா தூங்கணும்னா குளிர்ந்த இடத்துல தூங்கணும். இங்கே குளிர்ந்த இடத்துல தூங்குறத விட நல்லா தூங்குறது முக்கியம். இந்த கிரீன்லாந்து சுறா மீன்கள்ட்ட இருந்து நம்ம 2 விஷயத்தை கற்றுக்கணும். ஒன்று, அப்பப்போ குளிர்ந்த நீரில் குளிக்கணும். ரெண்டாவது, தூங்கும் போது அறையை ரொம்ப இருட்டாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் குளிர்ந்த அறையாக வச்சுக்கணும். நீங்கள் கலிஃபோர்னியாவோட வெள்ளை மலைகளுக்கு போனால் அங்கே ஒரு மரத்தை பார்க்க முடியும். ஒரு பைன் ட்ரீ. அதோட பேர் மெத்துசலா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100, 200, 500, 1000? அதோட வயது 4800க்கும் அதிகம். எப்படி ஒரு மரத்தால் 4800 வயதை தாண்டி வாழ முடியுது? ஒரு மரத்தையும் ஒரு விலங்கையும் அப்படியே கம்பேர் பண்ண முடியாது. மரம் செடி கொடிகள்ன்றது வேற, விலங்குகள்ன்றது வேற. ஆனால் மரமாக கூட இருந்துட்டு போட்டுமே, எப்படி ஒரு மரத்தால் மட்டும் 4800 வருஷத்தை தாண்டி வாழ முடியுது? இதுக்கு விஞ்ஞானிகள் ரொம்ப சுலபமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த மரம் வளர்ந்த சூழல் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய மலையோட உச்சத்தில் ஒரு மரம் வளர்த்துனா அது சுலபமான விஷயம் கிடையாது. அங்கே ப்ரெஷருன்றது டிஃப்ரென்ஸாக இருக்கும். அங்கே ஒரு செடி வளர்ந்து வரதுன்றது ரொம்ப கடினமானதாக இருக்கும். அங்கே மண்ணில் அவ்வளவு சத்தான உரங்கள்ன்றது கிடைக்காது. அப்போ அந்த மரம் என்ன பண்ணும் தெரியுமா? ரொம்ப பொறுமையாக தன்னை வளர்த்துக்கும். எப்போ அது பொறுமையாக வளருதோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த ஒரு பூச்சாலையோ இல்லை ஒரு ஃபங்கஸாலேயோ அதை அழிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மரத்தை மனிதர்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. விலங்கை கூட கம்பேர் பண்ணிடலாம், ஆனால் மரத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா மரம் அப்படின்றது மாடுலர் லைஃப்பை வாழுது. ஒரு உதாரணத்துக்கு, மரத்தோட ஒரு வேர் போயிடுச்சுன்னா இன்னொரு வேர் காப்பாற்றும். ஒரு கிளையில் இடி விழுந்துருச்சுன்னா மற்ற கிளைகள் அப்படின்றது இருக்கும். மனுஷனுக்கு ஒரு ஹார்ட் போயிடுச்சுன்னா இன்னொரு ஹார்ட் வரும். ஒரு லிவரில் ஒரு கேன்சர் வந்துடுச்சுன்னா இன்னொரு லிவர் பார்த்துக்கணும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மனிதனுக்கு ஒவ்வொரு உறுப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்று தான் நம்மள்கிட்ட இருக்குது. அது போயிடுச்சுன்னா இன்னொன்று பார்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மரத்தோடு நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு கொஞ்சமாவது மரத்தோட ஒத்துப்போகும். அந்த உறுப்போட பேர் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அதுதான் நம்மளோட மூளை. சில பேருக்கு மூளையில் ஒரு சின்ன காயம் வந்திருந்தாலும் அந்த காயத்தை டோட்டலாக இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற பகுதியை வச்சு மூளை சிறப்பாக வேலை செய்கிறத பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த மூளையால் மட்டும்தான் கொஞ்சம் மரத்தை ஒத்து வாழ முடியும். அப்போ மரத்தால் 4800 வயது வரைக்கும் வாழ முடியுதுன்னா நம்ம மூளையாலையும் கொஞ்சம் சிறப்பாக ஒரு நீண்ட நாளுக்கு நல்லா வேலை செய்ய முடியும். அந்த மரம் என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்து கற்றுக்கிட்டா. அப்போ நம்ம முதல்ல என்ன கற்றுக்கணும்? மரம் ரொம்ப கடினமான சூழலில் வளர்ந்தனால தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மூளைக்கும் அப்பப்போ கடினமான விஷயத்தை காட்டணும். எப்போவுமே கம்ஃபர்ட்லேயே இருந்தால் மூளைன்றது மழுங்கி போயிடும். மூளை ஷார்ப்பாக இருக்கணும்னா அப்பப்போ கஷ்ட காலத்தை நீங்கள் பார்த்தாகணும். அதுலேருந்து வெளியே வர்றது எப்படின்றத கற்றுக்கிட்டாகணும். ரொம்ப முக்கியமாக மூளைக்கு இருக்கக்கூடிய கஷ்டகாலம் என்ன தெரியுமா? மூளையை கஷ்டப்படுத்துறதுனா என்ன?
நிறைய படிக்கிறது, புது புது விஷயத்தை மூளைக்கு சொல்லித்தரது. இப்படி புது புது விஷயத்தை மூளைக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூளை இளமையாகவே இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மரம் ஒரு இடத்துல உடைஞ்சு போனால் இன்னொரு இடத்த விட்டு கொடுக்கறது கிடையாது. ஒரு கிளை உடஞ்சி போயிடுச்சு, நான் மொத்தமாக உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதே போல் மூளையிலையும் ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னா நான் பார்க்குற எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் பார்ப்பேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றது எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் நாசம் பண்ணிப்பேன். அதை பற்றிலாம் யோசிக்கும் போது கூட பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன், என் லைஃபே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுருப்பேன் அப்படின்றது கிடையாது. எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை இல்லையே அப்படின்றதுக்காக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிப்பேன் அப்படின்றது கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அது மட்டும்தான் இல்லை, இருக்கிற விஷயத்தையும் இல்லாமல் பண்ணிக்கிறதுன்றது முட்டாள்தனம். இது ஃபிலாசபிக்கல் லெசனாக இருந்தாலும் ஃபிலாசபி கிடையாது, இது ஃபிலாசபி மட்டும் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது தான் உங்களுக்கு முதுமையை கொடுக்குது, மரணத்தை கொடுக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இதை விட நல்ல விஷயன்றது கிடையாது. இந்த மரத்தை பார்த்து நம்ம கட்டாயம் கற்றுக்கிட்டாகணும். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா விஷயத்தையும் மேலேயும் கொடுத்து நீங்கள் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல போகிறது கிடையாது. இடி விழுந்த கிளையை மட்டும்தான் மரம் தூக்கி போடுது, மற்ற கிளைகள் அப்படியே தான் வச்சுக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் இடியே விழலாம், ஆனால் அந்த விழுந்த இடத்த மட்டும்தான் பாதிப்படைய விடணுமே தவிர மற்ற இடத்த விடக்கூடாது. இப்படி நம்மளால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க முடிஞ்சால் அடிக்கடி நம்ம மூளைக்கு கடின தன்மையை கொடுத்தா நம்ம மூளையும் 4800 வருஷம் இல்லை ஆனால் இருக்கிற வரைக்கும் ரொம்ப இளமையாக இருக்கும். அடுத்து நம்ம லாப்ஸ்டர் அப்படின்ற ஒரு உயிரினத்தை பற்றி பார்ப்போம். அது ஒரு பெரிய வகை இறால். நீங்கள் ஹோட்டலில் அதை சாப்பிட கூட செஞ்சுருக்கலாம். இந்த பெரிய வகை இறாலுக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குது. அந்த இறால் மட்டும் ஏன் அவ்வளோ பெருசாக வளருது அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 5லேருந்து 7 வயசு இருக்கக்கூடிய லாப்ஸ்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதே நீங்கள் 50-60 வயது இருக்கக்கூடிய ஒரு லாப்ஸ்டர் எடுத்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 1.5-2 கிலோ கூட இருக்கலாம். அதாவது வயதாக அது பெருசாகிட்டே போகும். மனிதன் என்றைக்காவது வயதாக பெருசாகிட்டே போயிருக்கானா? ஒரு வயது வரைக்கும் அவன் பெருசாக வளருவான், ஆனால் அதுக்கப்புறம் அவனோட வளர்ச்சின்றது நின்றும். அதுக்கப்புறம் அவனோட உடல் எடையை குறைச்சிக்கிட்டே போவான் சாகிற வரைக்கும். ஏன் மனிதனால் இப்படி இருக்க முடியறதில்ல? முதல்ல இன்னொரு கேள்வியை நீங்கள் கேளுங்க. இந்த லாப்ஸ்டர் ஒரு 2 கிலோ 3 கிலோக்கு நமக்கு கிடைக்குது. இதே லாப்ஸ்டர் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா ஒரு 300-400 வருஷத்தில் இந்த லாப்ஸ்டர் ஒரு காரு பெருசுக்கு மாறி இருக்கணுமே. ஒரு கார் சைஸ் லாப்ஸ்டர்லாம் நமக்கு ஏன் ஹோட்டலில் கிடைக்கிறது இல்லை? ஒரு டேபிளில் வைக்கிற அளவுக்கு தான் லாப்ஸ்டர்ன்றது கிடைக்குது. அப்போ இந்த லாப்ஸ்டர் என்ன ஆகுது? அதற்கு மேலே வளர்றது இல்லையான்னு கேட்டால் வளர முடியும் லாப்ஸ்டரால். அப்போ இந்த லாப்ஸ்டர் ஏன் அதுக்கு மேலே வளர்றது கிடையாது? நம்ம ஏன் அப்படி பெரிய லாப்ஸ்டரை பார்க்குறது கிடையாது? முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசு ஆனதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். ஏன் இறந்து போகுது? வயதாகிறதுனால இறந்து போகுதா? பொதுவாக ஒரு உயிரோட இறப்புக்கும் அதோட வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். வளர்ந்துக்கிட்டே போகும், அதற்கப்புறம் அதோட வளர்ச்சின்றது நிற்கும், அதற்கப்புறம் அதோட எடைன்றது குறைஞ்சிக்கிட்டே போகும், அதற்கப்புறம் தான் மரணம்ன்றது வரும். இதுதான் இயற்கை. ஆனால் இந்த லாப்ஸ்டர் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது, அதாவது வலுவாகிக்கிட்டே போகுது, ஒரு சமயத்தில் இறந்து போயிடுது. அதற்கு ஏன் அந்த தேய்வுன்றதே வரலை? அதற்கு இந்த லாப்ஸ்டர் ஏன் இறந்து போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கணும். லாப்ஸ்டர்லாம் வயதாகி நோய் வந்து இறந்து போகிறது கிடையாது. அதால் அதற்கு மேலே வளர முடியாமல் வளர்கிறதுக்கு தேவையான சக்தி இல்லாமல் தான் இறந்து போகுது. ஒரு லாப்ஸ்டர் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா நிறைய எனர்ஜின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கணும். எப்போ அதற்கு எனர்ஜி கிடைக்காம போகுதோ அப்போ அதால் வளர முடியாது. அதனால தான் அது இறந்தே போகுது. அந்த லாப்ஸ்டருக்கு மேலே ஒரு ஷெல்லை நம்ம பார்த்துருப்போம், ஒரு கூடை பார்த்துருப்போம். அந்த கூடு பெருசாகணும்னா நிறைய எனர்ஜி தேவை. இப்போ லாப்ஸ்டருக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்காம இருக்கிறப்போ அது வளரணும்னு நினைக்கும், ஆனால் வளர முடியாது. வளர்கிறதுக்கான எல்லா பண்பும் இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான பண்பு இருக்கும், ஆனால் அதால் ஆக முடியாது. எனர்ஜி பத்தாமல் இறந்து போகும். சிம்பிளாக சொல்லணும்னா லாப்ஸ்டர்ன்றது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கு மரணம்ன்றதே கிடையாது, அதுக்கு சாவுன்றதே கிடையாது. அது இறந்து போகிறதுக்கு காரணம் போதிய எனர்ஜி பத்தாதது தான். ஒரு நோய் வந்தோ வயதாகியோ அது இறந்து போகிறது கிடையாது. ஏன் லாப்ஸ்டரால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? அதுக்கு முதல்ல டெலோமெரேஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டானோ. இந்த டெலோமெரேஸ்னு என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா டெலோமியர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். இந்த டெலோமியர் எங்கே இருக்கும்? நம்ம எல்லாரோட உடம்புலையும் செல்குள்ளே குரோமோசோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஷூவில் இருக்கிற லேஸ் மாதிரி. நம்மளோட ஷூ தான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷூவில் ஒரு லேஸ் இருக்குது, அந்த லேஸ் தான் குரோமோசோம். இந்த குரோமோசோமோட எண்டில் டெலோமியர் அப்படின்றது இருக்கும். நம்மளோட லேஸ் எடுத்து பார்த்தா அந்த லேஸோட எண்டில் ஒரு பிளாஸ்டிக்கை உருக்கி ஒரு சின்ன கொப்பி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கொப்பி எதற்காக கொடுத்துருக்காங்க? இந்த லேஸ் பிரிஞ்சு நூலாக போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கொப்பியை பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கொப்பி தான் நம்மளோட டெலோமியர். இந்த டெலோமியரோட ஃபங்க்ஷன் இந்த குரோமோசோம் அழியாமல் பார்த்துக்கிறது தான். எப்படி லேஸ் அந்த பிளாஸ்டிக் பார்த்துக்குதோ அப்படி தான். இந்த பிளாஸ்டிக் எவ்வளவு பெருசாக எவ்வளவு தடிமனாக இருக்கோ அவ்வளவு நாள் இந்த குரோமோசோமாக அதால் பார்த்துக்க முடியும். அப்போ நம்மளோட டெலோமியர்
டெலோமியர் எவ்வளவு பெருசாக எவ்வளவு நீண்டு இருக்கோ அவ்வளவு நாள் நம்மளோட குரோமோசோம்ன்றது அழியாது, செல்லுன்றதும் அழியாமல் இருக்கும். மறு உற்பத்தி அதால் எடுக்க முடியும், பிரதி எடுத்துக்கிட்டே போக முடியும். இந்த டெலோமியர் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வரும். வயதாக அது சுருங்க நம்மளோட செல் அடுத்த பிரதி எடுக்காமல் போகும். இப்படி செல்லால் எவ்வளவு பிரதி எடுக்க முடியுதோ இதான் ஹேஃப்லிக் லிமிட்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஃப்லிக் லிமிட்னா ஒரு செல் எவ்வளவு நாள் அதால் அதை பிரதி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிற லிமிட் தான். அது எதை பொறுத்து அமையுதுன்னா நம்மளோட டெலோமியரோட லென்த்தை பொறுத்து அமையுது. இப்போ இந்த டெலோமியர் ஷார்ட் ஆகிட்டே போனதுன்னா அதுக்கு மேலே செல்லால் பிரதி எடுக்க முடியாது. அதாவது நம்மளால் பெருசாக வளர முடியாது, நம்ம நிறைய செல்லை உற்பத்தி பண்ண மாட்டோம். அப்போ லாப்ஸ்டரால் மட்டும் ஏன் உற்பத்தி பண்ண முடியுது நிறைய செல்லை? அதுக்கு டெலோமியர்ன்றது கிடையாதா? இல்லை டெலோமியர் ஷார்ட் ஆகிறதே கிடையாதா? அதுக்கு ஷார்ட் ஆகுது. முதல்ல அந்த டெலோமியரோட லென்த் குறையிறது ரொம்ப ஸ்லோவாக லாப்ஸ்டருக்கு நடக்குது. அதனால ரொம்ப நாளுக்கு அதால் செல்லை பிரதி எடுக்க முடியும், வளர முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் தான் டெலோமரேஸ். இந்த டெலோமரேஸ் அப்படின்றது ஒரு என்சைம். இது என்ன பண்ணுன்னா டெலோமியர் சின்னதாகுது. அப்போ அடுத்த செல் பிரதி எடுக்கும் போது இந்த என்சைம் அந்த டெலோமியரை இன்னும் கொஞ்சம் வளர வைக்கும். இப்படி வளர வைக்கிறதுனால டெலோமியர் சின்னதாகிறதே கிடையாது, அது பெருசாகவே இருக்குது. அதனால் செல் பிரதி எடுத்துக்கிட்டே போகுது. அதனால் அதுக்கு மரணம்ன்றது வரதே கிடையாது. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். நம்மளால் இந்த டெலோமரேஸை உள்ளே கொண்டு போக முடியுமா? நம்ம செல்லில் டெலோமரேஸ்ன்றது இருக்குது, ஆனால் அது ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். தேவையில்லாமல் அது ஆன் ஆகாது. இப்போ சயின்டிஸ்ட் அதை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆன் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நிறைய செல் பிரதிகள் எடுக்கும். அப்படி பிரதி எடுக்கும்போது என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட்டோட கேன்சர் செல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெலோமரேஸ் ஆனில் இருக்கும். அதனால தான் அவங்களோட செல் திரும்ப ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த டெலோமரேஸ் ஆன் பண்ணுறது இருமுனை கத்தி மாதிரி. அது நம்மளோட செல்லை தொடர்ந்து பிரதி எடுக்க வைக்கும், ஆனால் அதே நேரத்தில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பையும் அதிகரிக்கும். அப்போ இந்த டெலோமரேஸை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, இயற்கையாக அதை தொடக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? இந்த டெலோமியர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஷூவோட லேஸில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக், அதோட லென்த்தை பெருசாகவே வச்சுக்க முடியும். அதை குறையிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ச்சியாளர்கள் பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, நம்ம சில விஷயங்களை செஞ்சால் இந்த டெலோமியரோட லென்த் குறையிறத ஷார்ட் பண்ண முடியும். அந்த விஷயங்கள் என்ன? ஒழுங்கான உடல் பயிற்சி பண்ணுறது, ஒழுங்கான நேரத்தில் தூங்குறது. அது வீக்கெண்டாக இருக்கட்டும், மற்ற எந்த நாளாக வேணா இருக்கட்டும், தூங்குகிற நேரத்தில் தூங்குறது, 8 மணி நேரம் தூங்குறது. தூங்கும் போது அதிகமாக மொபைலோ ஸ்க்ரீனோ பார்க்காம இருக்கிறது, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றது. நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னனோ அதே விஷயத்தை நீங்கள் செய்யும் போது உங்களோட டெலோமியரோட லென்த் குறையிற வேகத்தை உங்களால் குறைக்க முடியும். அதனால் செல் தொடர்ந்து உற்பத்தியாகும். செல் தொடர்ந்து உற்பத்தியாகும் போது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்து ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். அது சின்ன சின்ன பாக்டீரியாவை வச்சும், நிறைய பூச்சிகளை வச்சும், பறவைகளை வச்சும், விலங்குகளை வச்சும் செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா உயிரினத்துக்கும் கம்மியான கேலரிஸை கொடுத்தாங்க, கம்மியான உணவை கொடுத்தாங்க. கம்மியான உணவு அப்படின்னா பட்னி போடுறது கிடையாது, இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். கம்மியான கேலரி அப்படின்னா மால் நியூட்ரிஷன் கிடையாது. கம்மியான கேலரி சாப்பிட்றது வேறு, நியூட்ரிஷனே எடுத்துக்காமல் போகிறது வேறு. கம்மியான கேலரி அப்படின்னா நான் ஒரு தர்பூசணியை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அதில் கேலரின்றது கம்மி. ஒரு பேக்கெட் சிப்ஸை விட ஒரு 1/2 கிலோ தர்பூசணி சாப்பிட்டா எனக்கு கேலரி கம்மியாக கிடைக்கும், ஆனால் தேவையான நியூட்ரிஷன்றது கிடைக்கும். அதாவது நியூட்ரிஷனில் குறைபாடு இல்லாமல் கேலரியை மட்டும் கம்மியாக சாப்பிட்றத நான் இங்கே சொல்கிறேன். ஒரு 20-40% கேலரி டிஃபிசிட் அதுக்கு உணவு கொடுக்குறாங்க, ஆனால் தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அந்த சாப்பாட்டில் இருக்குது. ஒரு மனிதனுக்கு அப்படியே சொல்லணும்னா நல்ல காய்கறிகள், நல்ல மீட் சாப்பிட்றாங்க, ஆனால் ரைஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க, ப்ராசஸ்டு ஃபுட் கம்மியாக சாப்பிட்றாங்க, ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றாங்கன்ற ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி அந்த விலங்குகளுக்கு உணவு கொடுக்கும்போது என்ன நடந்தது? அதுக்கு பசின்றது இருந்தது, ஆனால் என்ன நடந்ததுன்னா அதோட ஆயுட்காலம்ன்றது அதிகரிச்சு தான். 1 வாரம் 2 வாரம் கிடையாது, கிட்டத்தட்ட 30-50% அதிக ஆயுட்காலத்தை அதுக்கு அது கொடுத்துச்சான். அதாவது ஒரு 50 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு உயிராக இருந்ததுன்னா அது அப்படியே 75 வயசு வரைக்கும் வாழ்ந்தது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எதனால இப்படி பட்னி கிடக்கிறது, ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது, கேலரி கம்மியாக எடுத்துக்கிறது நம்மளை நீண்ட ஆயுட்காலம் இருக்கக்கூடிய ஒரு உயிராக மாற்றுது? ரொம்ப முக்கியமான காரணம், நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா உடம்பு அது என்னென்ன வேலையை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது உடம்பு வளர்ந்துக்கிட்டே போகும். வளரும் போது நிறைய பிரச்சனைகள் சைடு எஃபெக்டாக வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எப்போ நம்ம ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கோமோ, கேலரி கம்மியாக கிடைக்குதோ, அப்போ உடம்பு ஒரு விஷயத்த பண்ணும். இப்போ நீ வளர்றதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீ உயிரோடு இருக்கிறது, சர்வைவ் ஆகி ஆகணும். அதனால் சர்வைவல் மோடுக்கு அது போகுது. அப்போ தேவையில்லாத செல் ரீப்ரொடக்ஷன் அது குறைச்சிக்குது, தேவையான அளவில் மட்டும்தான் செல் ரீப்ரொடக்ஷன்றது நடக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று ரெடியூஸ்டு மெட்டபாலிக் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல அதிகமாக மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்குது, நம்ம செல்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தொடர்ந்து உணவை எரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனால சில டேமேஜ் ஏற்படும். இப்போ மெட்டபாலிசமே குறைஞ்சதுன்னா மெட்டபாலிக் டேமேஜஸும் குறையுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ஆட்டோஃபேஜி அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த ஆட்டோஃபேஜினா என்ன? செல்லை சாப்பிட்டுக்கிறது.
கேட்கும்போது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். ஆனால் அவ்வளோ பயங்கரமானது கிடையாது. நம்ம உடம்புல டேமேஜ் ஆகக்கூடிய செல்லை திரும்ப ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து அதை பயன்படுத்தியே புது செல்லை உருவாக்குறது, இல்லை செல்லை ரிப்பேர் பண்ணுறது. அதாவது செல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங், உடம்பை சுத்தம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நடக்குது. இந்த 2 விஷயம் நடக்கிறதுனால என்ன ஆகுது? நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு குறையுது, மற்ற இன்ஃப்ளமேஷன் வரதுக்கான வாய்ப்பு குறையுது, செல்லோட ஹெல்த்துன்றது நல்லா இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும்? நம்ம பட்னி கிடக்கணும், சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் கலோரி டிஃபிசிட்டில் சாப்பிட போகிறேன் அப்படின்ற முடிவு எடுத்தாலுமே நான் வீடியோவில் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட பேசுங்க. அப்படி பேசாமல் நான் கலோரி டிஃபிசிட்டில் இருக்க போகிறேன், இந்த மாதிரி உணவெல்லாம் தவிர்க்க போகிறேன்ற முடிவை எக்காரணத்தை கொண்டும் எடுக்காதீங்க. ஆனால் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? கண்ட நேரத்துக்கு சாப்பிடாதீங்க, நைட் ரொம்ப நேரம் சாப்பிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் சாப்பிட்றத நைட்டில் குறைச்சிக்கோங்க. கண்ட ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிடாதீங்க, சிப்ஸு, சாக்லேட் இந்த மாதிரி உணவை சாப்பிடாதீங்க. ரொம்ப அதிகமாக கடையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை, எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாத உணவுகளை, எதை வச்சு செஞ்சாங்கன்னு தெரியாத உணவுகளை சாப்பிடாதீங்க. இதில் அதிக கேலரிஸ் இருக்கும், அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சாலே கேலரி டெஃபிசிட்டில் இருப்பீங்க. இதை தாண்டி ஏதாவது ஒரு கேலரிக் டெஃபிசிட் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதற்கான ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆனால் நான் சொன்னதை பண்ணாலே உங்களுக்கு இந்த கலோரி டெஃபிசிட் அப்படின்றது நடக்கும். செல் தேவையில்லாமல் டேமேஜ் ஆகாது, அது நீண்ட ஆயுள் காலத்தை கொடுக்கும். வரலாறில் மனிதன் எப்பவும் இளமையாக இருக்கிறது எப்படி அப்படின்ற தேடலை தேடிக்கிட்டே தான் இருந்தான். அமிர்தத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன், இல்லை இளமைக்கான நீரூற்றை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய கதைகள் நம்ம படிச்சிருப்போம். இப்படி மனிதன் இளமையாகவே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலான்ற தேடலை எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த தேடலோட விளைவு எப்போவுமே சரியானதாக இருக்கா? ஒரு க்ரூவலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 எலியை எடுத்துக்கிறாங்க. ஒரு இளமையான எலி, இன்னொன்று ரொம்ப வயது முதிர்ந்த எலி. 2 எலிக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதோட ரத்தத்தை ஒன்றா இணைக்கிறாங்க. இப்போ அந்த ரத்தம் 2 எலிக்குள்ளேயும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இளமையான எலிக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த வயது முதிர்ந்த எலியோட ரத்தம் உள்ளே வர்றதுனால அதுக்கு கொஞ்சம் வேகமாகவே ஏஜ் ஆக ஆரம்பிக்குது. இந்த வயது முதிர்ந்த எலிக்கு என்ன நடக்குதுன்னா, இளமையான ரத்தம் உள்ளே வர்றதுனால அது கொஞ்சம் இளமையாகிட்டே போகுது. இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இளமையான ரத்தத்துக்கும் வயது முதிர்ந்த ரத்தத்துக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த இளமையான ரத்தத்தில் ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குது, GDF11 மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் அது இளமையாக இருக்குது. இதே ரத்தத்தை வயது முதிர்ந்த எலி கொடுத்தோன்னா அதுவும் இளமையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நிறைய பெரிய பணக்காரங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. பிளாஸ்மா தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்ற நிறைய தெரப்பியாக இருக்கட்டும், இளமையான மனிதர்களோட பிளாஸ்மாவை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணாங்க. ஆனால் விளைவு என்ன நடந்தது தெரியுமா? அப்படி செஞ்சுக்கிட்ட பல பேருக்கு நிறைய ரத்த தொற்று நோய் தான் வந்தது, கேன்சர் வந்துச்சு, அலர்ஜிஸ் வந்தது, இந்த மாதிரி நிறைய நோய் வந்து இறந்து தான் போனாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான வழியில் நான் இளமையாகணும் அப்படின்னு தேடினேன்னா, இயற்கையை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இப்போதைக்கு ரொம்ப 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 கம்மி. எதிர்கால அறிவியலால் அதை செய்ய முடியுமான்றதே ஒரு கேள்வி தான். நான் எப்போவுமே இளமையாக இருக்கணும், எப்போவுமே உயிரோடு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது உங்களில் பல பேர் அதை எதிர்க்கிறதுக்கு காரணமும் இப்படிப்பட்ட முயற்சிக்குள்ளே நம்ம போயிடுவோமா அப்படின்றதுனால தான். அப்போ உண்மையாக நான் எப்போவுமே இளமையாக இருக்கணும், நான் நீடித்த ஒரு ஆயுளோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கும் சில நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நம்ம 2 சிம்பிளான ஸ்டடீஸை பற்றி பார்ப்போம். முதல் ஸ்டடி என்ன தெரியுமா? ட்வின்ஸை வச்சு செஞ்ச ஸ்டடி. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ட்வின்ஸ்னால் என்ன? ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். 2 பேருக்கும் ஜெனட்டிக்கலி ஒரே மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். இவங்க 2 பேரையும் தொடர்ந்து ஸ்டடி பண்ணால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஜெனட்டிக்கலால் தான் அவங்க வாழ்க்கையோட வாழ்நாள் தீர்மானிக்கப்படுதா, இல்லை வேறு ஏதாவது செயலால் தீர்மானிக்கப்படுதா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஜீன் இருக்குன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் உயிர் வாழணும், ஒரே மாதிரி தான் அவங்களோட மூப்புன்றது இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கா இல்லை மாறுதா அப்படின்றத ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த ஸ்டடியிலேருந்து என்ன தெரிஞ்சது தெரியுமா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஜீன் தான் இருக்குது. ஆனால் அந்த ஜீன் தீர்மானிக்கல உங்களோட வயசு எவ்வளவு வேகமாகும், வயதானால் எவ்வளவு வீக்காக நீங்கள் மாறுவீங்க அப்படின்றத, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இறந்து போக போகிறீங்க அப்படின்றதையும் அது தீர்மானிக்கலை. அது ஒரு 10லேருந்து 25% தான் தீர்மானிக்குது. மீதி 75%லேருந்து 90% எதனால் தீர்மானிக்கப்படுது தெரியுமா? நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால தான். சில லைஃப் ஸ்டைல்னால் உங்களால் உங்களோட வாழ்நாளை அதிகரிச்சிக்க முடியும். ஏன்னா இந்த ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் சில பேர் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க?
அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டடி நடந்துச்சு. அந்த ஸ்டடி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்தெந்த நகரத்துலலாம் மக்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்க, 100 வயதுகிட்ட வாழ்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா சில நகரம் வந்தது. ஜப்பானில் இருக்கிற ஒக்கினாவாவாக இருக்கட்டும், இல்லை இட்டாலியில் இருக்கிற சில ஊராக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஊரெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அவங்களோட வாழ்வியலை படித்து பார்க்கும்போதும் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் அதிக நாள் உயிர் வாழ்ந்த மனிதர்கள் என்ன மாதிரியான வாழ்வியலை வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்வியலை தான் இந்த மக்களும் வச்சுருக்காங்க. இதிலிருந்து அவங்க நமக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, உங்களோட ஜீன் எப்படிப்பட்டதாக வேணா இருக்கட்டும், அது ஒரு 20-25% உங்கள் ஆரோக்கியத்தை பாதிச்சுட்டும் போட்டோம், ஆனால் 75% உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, கண்ட மேனிக்கு சாப்பிடக்கூடாது, ஹரஹச்சிபு அப்படின்னு சொல்லுவாங்க. 80% வயிறுக்கு மேலே நீங்கள் சாப்பிடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கணும். நான் எதுக்காக உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒன்று இருக்கணும். நான் உயிரோடு இருந்தாலும் ஒன்று தான், உயிர் இல்லாமல் போனாலும் ஒன்று தான் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருக்கக்கூடாது. செத்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கணும். இதற்காக நான் உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். உடம்பை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடம்பை மூவ் பண்ணுறதுனா தினமும் 1 மணி நேரத்துக்கு ஜிம் போய் நிறைய வெயிட் தூக்குறது கிடையாது. தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக பொறுமையாக நீங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு தோட்ட வேலை பார்க்குறதா இருக்கட்டும், வீட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்கள் உடம்பை அசைச்சிக்கிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. 24 மணி நேரமும் சும்மா உட்காந்துட்டு 1 மணி நேரம் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. தொடர்ந்து உடம்பை அசைச்சிக்கிட்டே இருக்கணும். நீடித்து உட்காந்துருக்கக்கூடாது. 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியாகணும். அதில் எந்த ஒரு குறையும் நீங்கள் வைக்கக்கூடாது. தூக்கத்தை ஒரே நேரத்தில் தூங்கியாகணும். சாப்பிட்ற சாப்பாடு வெஜிடேரியனாகவே இருக்கணும் அப்படின்றது கிடையாது, ஒரு வீகனாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நிறைய மீட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் அது ப்ராசஸ்டு மீட்டாக இருக்கக்கூடாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய மீட்டாக இருக்கணும். எவ்வளவு மீட் எடுத்துக்கிட்டாலும் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டே ஆகணும். ஜஸ்ட் மீட்டை மட்டுமே சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மீட்ஸும் முக்கியம், அது அன்ப்ராசஸ்டாக இருக்கும்போது அது ஹெல்த்தி. அதே மாதிரி நிறைய காய்கறிகளும் முக்கியம். இந்த லைஃப் ஸ்டைலை யாரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அதிக நாள் உயிர் வாழ்ந்தாங்க, அதிக நாள் வலுவோடு இருந்தாங்க, இளமையாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் நீடித்து உயிர் வாழலாம். உங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும், இளமையோடு இருப்பீங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விக்கு சில பேர் ஃபிலாசபிக்கலாக ஒரு பதிலை சொல்லுவீங்க. நான் ரொம்ப நாளுக்கு ஏன் இளமையோடு இருக்கணும், நான் வயது முதிர்ந்து போகிறதும் இயற்கையோட ஒரு ப்ராசஸ் தானே, அதை ஏன் நான் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் நான் 100 வயசு வரைக்கும் உயிர் வாழணுமான்னு கேட்டால், நான் ஏன் அவ்வளோ நாள் உயிர் வாழணும், நான் எப்போ வேணால் இறந்து போகிறேன், இறப்பு ஒன்றும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையே அப்படின்னு ஒரு ஃபிலாசபிக்கல் பதிலை சொல்வீங்க. சரிதான், இந்த உலகத்தில் யாராலையும் உயிர் வாழ்ந்துக்கிட்டேலாம் இருக்க முடியாது. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதை தான் நமக்கு சொல்லித்தருது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் டிஸார்டரை நோக்கி தான் நகர்ந்து போகுது. ஒரு கண்ணாடி ஜாடியை கீழே போட்டால் உடஞ்சி சில்லு சில்லாக செதறும். செதறி போன கண்ணாடி ஜாடி திரும்ப ஒரு ஜாடியாக மாறாது. அது ஜாடியாக இருக்கிறது ஆர்டர்னஸ், அப்படின்னா உடைஞ்சி போகிறது டிஸார்டர்னஸ். இந்த உலகத்தில் எதை எடுத்து பார்த்தாலும் அது டிஸார்டரை நோக்கி தான் போகும். ஒரு வீடை சும்மா விட்டிங்கன்னா அது அழுக்காகிட்டே போகும். அது ஆனால் திரும்ப சுத்தமான வீடாக தானாக மாறாது. நம்ம உடம்பும் அப்படி தான். நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா அது வயதாகி இறந்து போக தான் போகுது. அது திரும்ப ஒரு இளமையை நோக்கி போகவே போகாது. அதை உங்களால் செய்ய முடியாது. ஆனால் இந்த வேகத்தை ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும். ஒரு சில இடங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அதை கொஞ்சம் ஆர்டரை நோக்கி கொண்டு போக முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா என்னோட தசைகளை நான் வலுவடைய செய்கிறேன், அதை இன்னும் கொஞ்சம் ஆர்டர் ஆக்குறேன். அதற்காகலாம் அந்த ஆர்டர்லேயே இருக்குன்னு கிடையாது. காலப்போக்கில் அது அழிஞ்சு போக தான் போகுது. இங்கே ஃபிலாசபிக்கலாக பதில் சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு பதில். இந்த உலகத்திலேயே மோசமான ஃபிலாசபி என்னன்னு நான் சொல்வேன்னா, இறந்து போகிறத நான் ஏற்றுக்கிறேன், அதனால் இப்போ இறந்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதே போல் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ, எப்போவுமே நான் இளமையாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, எனக்கு வயதாகிறதுன்றது இயற்கை, அதனால் அதை நான் ஆக விடுவேன் அப்படின்னு சொல்கிறதும். இது ரெண்டுமே ஒரு நல்ல தத்துவமாக நான் பார்க்கல. இது ரெண்டுமே ஒரு சோம்பேறித்தனமாக தான் நான் பார்க்குறேன், இல்லை ஒரு அறியாமையாக தான் பார்க்குறேன். இங்கே முதல்ல இளமையாக இருக்கிறதுனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இளமையாக இருக்கிறதுனா முடி நரைக்காமல் இருக்கிறது, தோல் சுருங்காமல் இருக்கிறது, பார்க்குறதுக்கு நம்ம எது அழகுன்னு சொல்கிறோமோ அப்படியே இருக்கிறது கிடையாது. இளமைன்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியான உடம்பை நம்ம வச்சுக்கிறது. என்னால் நகர்ந்து போக முடியணும், என்னால் என்னோடய வேலையை செஞ்சுக்க முடியணும், என் உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவுற வேலையும் என்னால் செய்ய முடியும். அதெல்லாம் செய்ய முடியாமல் பெட்லேயே படுத்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் நம்ம இளமைன்னு பேசினதோட விளக்கமே என்னென்னா, கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது, 80-70 வயதுலேயும் உடம்பை நகர்த்த முடிஞ்சது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, ஃபிட்டாக இருக்கிறது, வேலை செய்ய முடிஞ்சது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சது. இந்த இளமையை வேணான்னு நீங்கள் சொல்வீங்களான்னு ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அது அறியாமை தான். ஏன்னா சாகிற வரைக்கும் நம்மளால் நம்மளோட வேலையை செஞ்சுக்க முடியணும், அடுத்தவங்களுக்கும் உதவி செய்ய முடியணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அது வேணான்னு நம்ம சொல்லக்கூடாது. ரெண்டாவது,
இறப்புன்றதை நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால எப்போ இறந்து போனாலும் பிரச்சனை இல்லை, நீடித்த ஆயுள் எனக்கு தேவையில்லை, என்னோடய ஆயுளை நான் அதிகரிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் அறியாமை தான். ஏன்னா நீடித்த ஆயுள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதோட நோக்கம், நான் ரொம்ப நாள் உயிர் வாழணும், இருக்கிற பொருளெல்லாம் அனுபவிக்கணும், சொத்தை அனுபவிக்கணும், இங்கே இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக கிடையாது. நம்ம நீடித்து உயிர் வாழ்கிறதும் ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் இருக்குது. அது எதற்கு தெரியுமா? நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக. இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்காக நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் நீடித்த ஆயுளை நம்ம பெறுறதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதும் தான். உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்கள், உனக்கு நான் என்ன செய்யணும், நீ எனக்காக நிறைய செஞ்சிட்டியே, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கியே, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீ நல்லா இருந்தால் போகிறோன்னு சொல்லுவாங்க, நீ ஆரோக்கியமாக இருந்தால் போகிறோன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதும், நம்மளோட ஆயுட்காலத்தை குறைச்சிக்கிறதும், நம்மளோட ஆயுட்காலத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணாமல் இருக்கிறது மாதிரி நம்ம மேலே அன்பு காட்டுறவங்களுக்கு நம்மளால் பெரிய துரோகத்தை செய்யவே முடியாது. நான் செத்துட்டு போகிறேங்க, மரணத்தை நான் ஏற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்கிறது, நான் என்னோடய ஆயுட்காலத்தை அதிகரிக்கலாம் முயற்சி பண்ண மாட்டேங்க, செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, என்னோடய ஆரோக்கியம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறது, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஜாலியாக சீக்கிரம் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை ஆயுட்காலத்தை அதிகரிக்கணும்னு சொல்கிறவங்களையோ பார்த்து ஃபிலாசபிக்கலாக சாக பயப்படுறியா நீ அப்படின்னு கேட்குறதுலாம் என்ன தெரியுமா? நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய துரோகம். அவங்களுக்கெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் நீடித்த ஆயுளை பெறுறது தான். அதனால் வீடியோவில் ஆரம்பத்தில் கேட்ட உடனே நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு ஆயுட்காலம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் மேலே அன்பாக இருக்கிற மனிதர்களுக்கு அது தேவை. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தால் தான் நிறைய வீடியோவை கொடுக்க முடியும். என்னோடய குடும்பத்துக்கு நான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தால் தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தர முடியும். நான் எப்போ உங்கள் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் அன்பாக இருக்கணும், அப்போ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணுன்ற தேவை எனக்கு ஏற்படுது. அப்போ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறது என்ன தெரியுமா? அன்பின் வெளிப்பாடு. அதை நம்ம கட்டாயம் செஞ்சாகணும். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அன்புன்னு பேசின எல்லாமே என்னோடய ஒப்பீனியன். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா முன்னாடி ஒரு வீடியோவில் போடும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, எல்லாம் ஓகே, ஆனால் நான் ஏன் ரொம்ப நாள் உயிரோடு வாழணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்காக இந்த விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்திற்கான ஒரு காப்பீடும் ரொம்ப முக்கியம். அந்த காப்பீடை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.